Hello viewers, welcome to my channel Amis Info. இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா 4 கிலோ வெஜ் குஷ்கா எப்படி ரொம்ப சிம்பிளா ஈஸியா எப்படி செய்யலாம் அதை பத்தி நாம இன்னைக்கு பார்க்கலாம். சிறு தொழில் சீரிஸ்ல இது 5வது வீடியோ. வெஜ் குஷ்கானா வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணணுமோ அந்த மீல் மேக்கர் போட்டு அதே மாதிரி அவர் இதுக்கு முன்னாடி இதுல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி செஞ்சு அவர் கடையா நடத்துறாரு, அந்த வெஜ் குஷ்காவோட கடை. அதாவது சிம்பிளா செஞ்சு வியாபாரம் எப்படி பண்றது அதை பத்தி அவர் நமக்கு இன்னைக்கு சொல்லி கொடுப்பாரு. இது எப்படி செய்யறதுன்னா, இந்த பிரியாணிலாம் நம்ம எப்படி செய்வோமோ அதே மெத்தட் தான் இதுவும் செய்யறது. ஆனா ரொம்பவே சிம்பிளா இருக்கும். இங்க யார் வேணாலும் கத்துக்கலாம், இதை சீக்கிரமா கத்துக்கலாம், கத்துட்டு வியாபாரம் பண்ணலாம். 4 கிலோ இப்போ நமக்கு செஞ்சு காமிக்க போறாரு. நான் 1 கிலோவுக்கு எவ்வளவு தேவையோ அதை நான் சொல்லிடுறேன். அளவுகள் இப்போ நம்ம உருளைக்கிழங்கு எவ்வளவு, தக்காளி எவ்வளவு, வெங்காயம் எவ்வளவு, அந்த அளவுகளும் நான் எல்லாத்தையும் இதுல சொல்லிடுறேன். இதை நீங்க செஞ்சு பாருங்க. இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த மெத்தட் ஃபுல்லாவே எப்படி செய்யணும்ன்றது தெரியும். நீங்களும் வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு விஷயம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ செய்ய போற இந்த குஷ்காவோட அளவு 4 கிலோ. ஆனா நான் 1 கிலோ அளவுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ அதை நான் சொல்றேன். அப்போதான் 1 கிலோ செய்யறவங்களுக்கு கொஞ்சம் செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். 1 கிலோ மினி துபார் அரிசி, 200 கிராம் ஆயில், இஞ்சி 100 கிராம், பூண்டு 50 கிராம் சேர்த்து அரைச்சிக்கணும். மீல் மேக்கர் 80 கிராம், பச்சை பட்டாணி 20 கிராம், பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாமே ஒரு 5 ரூபாய் கணக்குல 15 ரூபாய் போட்டுக்கோங்க. வெங்காயம் 400 கிராம், தக்காளி 400 கிராம், உருளைக்கிழங்கு 200 கிராம், கொத்தமல்லி 1/4 கட்டு, புதினா ஒரு 1/4 கட்டு, பச்சை மிளகாய் 3 பீஸு, கரம் மசாலா ஒரு சின்ன ஸ்பூனு, மிளகாத்தூள் ஒரு சின்ன ஸ்பூனு, கல் உப்பு ஒரு 4 விரல் அளவுக்கு, ஜாடியில் விரல் விட்டு எடுத்தா எவ்வளோ வருமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அதே மாதிரி அரிசி வேக வைக்க தண்ணி உல வைப்பீங்களா, அதுலேயும் அதே அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் இது கூட கொஞ்சமாக கேசரி பவுடர் ஒரு சிட்டிகை இல்லை 2 சிட்டிகை. உப்பு நீங்கள் அதை விட கம்மியாக போட்டாலும் ஓகே தான். அப்புறம் டேஸ்ட்டு பார்த்து எவ்வளோ உப்பு வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல வெங்காயத்தை நல்லா உரிச்சு கொஞ்சம் சின்னதாக இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக வெட்டிக்கிங்க. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு இதே மாதிரி செய்விட்டு ஒரு உருளைக்கிழங்கு 8 துண்டாக வெட்டிக்கிங்க. தக்காளியும் இந்த வீடியோவில் வெட்டுற மாதிரி கொஞ்சம் பார்த்து அதே மாதிரி வெட்டி வச்சுக்கிங்க. அந்த 100 கிராம் பச்சை பட்டாணியை முதல் நாள் நைட்டே நீங்கள் ஊற வச்சிடணும். அப்புறம் அந்த 1/4 கட்டு மல்லி, 1/4 கட்டு புதினா சொன்னேன் இல்லையா, அதை இதே மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செய்ய போகிற இந்த வெஜ் குஷ்காவுக்கு மினி துபார் அரிசியில் தான் செய்ய போகிறோம். இந்த வேலையை நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதை ஊற வச்சுக்கோங்க. இப்போ இது 4 கிலோ வெஜ் குஷ்கா செய்கிறதுக்காக ஒரு பெரிய பெரிய சட்டி வச்சுருக்கு. 2 ஸ்டவ்வில், ஒரு ஸ்டவ்வில் தாளிக்கிறதுக்காகவும் இன்னொரு ஸ்டவ்வில் அரிசியை வேக வைக்கிறதுக்கு ஒரு பாதி சட்டி அளவு தண்ணியை போட்டு வச்சுக்கோங்க. பிரியாணி செய்யறதுல 2 மெத்தட் இருக்கு. இப்போ நம்ம செய்ய போறது தொட்டில் பிரியாணி. அரிசியை ஒரு துணியில போட்டு தனியா வேக வச்சு அதுக்கப்புறம் எடுத்து அந்த தாளிச்ச மசாலால போடுறது. இன்னொரு வகை தாளிச்ச மசாலால ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை அப்படியே எடுத்து போடுறது. ஸ்டவ்வை பற்ற வச்சு சட்டி சூடானதுக்கு அப்புறம் ஆயில் அந்த மாதிரி போட்டுக்கணும். இப்போ 4 கிலோ பண்றதுனால 200 கிராம் 4 மல்டிப்ளை பண்ணி 800 கிராம் அளவு ஆயில் இதில் போடுறாங்க. அதுக்கப்புறம் வெங்காயமும் அதிலே போட்டுக்குங்க. தீயை கொஞ்சம் அதிகப்படுத்தி வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு இளம் சிவப்பு கலர் வந்ததுக்கு அப்புறம் அதில் அரைச்சி வச்ச வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு அதை இதில் போடணும். நான் சொன்ன 100 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு 1 கிலோக்கானது. இது அதை 4 மல்டிப்ளை பண்ணி அதில் போடுறாரு. அதை போட்டுட்டு நல்லா கலக்கிட்டே இருக்கணும். இப்போ அதில் மிளகாத்தூள் போடணும். அதாவது 1 கிலோவுக்கு ஒரு சின்ன ஸ்பூன்னா 4 கிலோவுக்கு ஒரு 4 சின்ன ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளை போடணும். ஒரு சின்ன ஸ்பூன் அளவு சொன்னது அது கிட்டத்தட்ட 8 கிராம் வரும். அதே மாதிரி தான் கரம் மசாலாவும் 8 கிராம் வரும். இஞ்சி பூண்டு சேர்த்துறதுனால இது கொஞ்சம் கீழே அடி பிடிக்கும். அதுக்காக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணி கலக்கிட்டே இருங்க. வெட்டி வச்ச உருளைக்கிழங்கு, ஊற வச்ச பட்டாணி 2த்தையும் சேர்த்து ஒரே டைம்ல போட்டுடலாம். போட்டு நல்லா கிளறிட்டே இருக்கணும். மசாலா கெட்டி ஆயிருக்கும். அடி பிடிக்காம இருக்க அடிக்கடி கொஞ்சம் தண்ணியை கலந்துக்கலாம். இந்த மெத்தட்ல நம்ம செய்யறதால தண்ணி அளவுன்றது ஒரு பிரச்சனையா இருக்காது. ஏன்னா இதுல கடைசியில நம்ம வேக வச்சு அரிசி அதுல போட்டு
தண்ணி ஒரு அரை இன்ச்சுக்கு மேலே வச்சுட்டாலே போதும். அதுக்கப்புறம் மூடியை வச்சுட்டு தம்மு கொடுத்துடலாம். அரிசி நல்லா வெந்திருந்ததுன்னா அந்த தண்ணி கூட தேவைப்படாது, வெறும் அரிசியை மட்டும் போட்டு சமமாக வச்சிடலாம். அரிசி கொஞ்சம் வேகாமல் அரை வேக்காடாக இருந்தால் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு அரை இன்ச்சு தண்ணியை போட்டு வைக்கணும். இப்போ இதில் வெட்டி வச்ச மல்லி, புதினா, தக்காளி, கரம் மசாலா, பச்சை மிளகாய் நாலுத்தையும் ஒரே டைமில் போட்டுக்கலாம். நான் சொன்ன அந்த 4 விரல் அளவு கல்லுப்பை இதில் போடுறாரு. 4 கிலோக்கு 4 கை அளவு போடுறாரு. இப்போ கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அதுல. நான் சொன்ன அந்த 2 செட்டிங்க பூந்தி பவுடர் இப்போ போட்டுக்கலாம் அதுல. நீங்க இது போடணும்னா கூட போடலாம், இல்ல போடாம அவாய்ட் பண்ணணும்னா கூட பண்ணிக்கலாம். அடுத்து அதுல மீல் மேக்கரை போட்டுக்கலாம். மீல் மேக்கர் போட்டுட்டு நல்லா கிளறிக்கணும். இப்போ திரும்பியும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மீல் மேக்கர் போட்டதுனால தண்ணி இழுத்துக்கும் மீல் மேக்கர். இது ஊற வச்ச மினி துபார் அரிசி. இப்போ இந்த டைம்ல நீங்க உப்பை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியா இருந்தா இப்பவே சேர்த்துக்கலாம். அந்த உலைக்கு வச்சிருந்த தண்ணியில உப்பை ஆட் பண்றாரு. உப்பை ஆட் பண்ணிட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க, கரைஞ்சிடும் உப்பு நல்லா. தாளிச்ச மசாலா நல்லா இப்போ கொதி வந்துச்சு. அந்த சட்டியை கீழே இறக்கி வச்சுட்டு இப்போ ஸ்டவ் மேலே இந்த மாதிரி ஒரு தவாவை எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே திரும்பி அந்த மசாலாவை வச்சிடணும். இப்போ உலைக்கு வச்சிருந்த தண்ணியில நல்லா கொதி வந்துடுச்சு. அந்த மினி துபார் அரிசியை துணியில அப்படியே எடுத்து தொட்டில் மாதிரி அதில் வைக்கணும் உள்ள. அப்புறம் அந்த துணியை அந்த சட்டியில 4 பக்கமும் விரிச்சு போட்டுடணும். விரிச்சு போட்டுட்டு மேலே ஒரு தட்டை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடணும். இந்த மாதிரி வேக விடும்போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அந்த கொதி வந்துச்சு தண்ணியில், அந்த கொதியிலே அது வெந்துடும். இப்போ ஒரு 5 நிமிஷமோ இல்லை ஒரு 6 நிமிஷமோ வேக வச்ச அந்த அரிசியை அப்படியே எடுத்து இந்த தாளிச்ச மசாலால போடணும். அரிசியை போட்டுட்டு இந்த மாதிரி 4 பக்கமும் பரத்தி விட்டுறணும் நல்லா. இப்போ பாருங்க, அரிசியை நல்லா பருத்தி விட்டுட்டு தண்ணி அரை இன்ச்சு அளவு, அரிசி இருக்கிற அந்த லெவல்ல இருந்து ஒரு அரை இன்ச்சு அளவு தண்ணி மேல இருக்கணும். அரிசி நல்லா முங்கி இருக்கணும். இந்த தண்ணி கூட அரிசி அரை வேக்காடா இருந்தாதான் அரை இன்ச்சுக்கு தண்ணி போடணும். நல்லா வெந்துருதுன்னா அந்த தண்ணி தேவையில்லை, ஆல்ரெடி மசாலால இருக்கிற தண்ணியே போதும். இந்த மாதிரி தண்ணி லெவலா போட்டதுக்கு அப்புறம்
கொஞ்சம் கிளறி விட்டுக்கணும். எல்லாம் தண்ணி எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு தட்டை எடுத்து மூடி வச்சிடணும். அது மேலே வேற ஒரு சட்டி வச்சு அந்த உலைக்கு வச்ச தண்ணி அதிலே போட்டு நல்லா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி மேலே வைக்கணும். இப்போ என்ன பண்ணோம்னா தீயை நல்லாவே கம்மி பண்ணிக்கணும். அதாவது சிம்மில் இருக்கிற மாதிரி தீ வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ தம்முக்கு வச்சிருக்கு, நிறைய தீ இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தீயை ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் அதை தம்மில் வைக்கணும். நீங்கள் தம்முக்கு வைக்கும்போது அதுலேருந்து சைட்லேருந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு சைட்லேருந்து இது வரும், ஆவி வரும். அந்த ஆவி வந்த உடனே என்ன பண்ணணும்னா நீங்கள் தீயை ஃபுல்லாகவே தீயை அணைச்ச பிறகு அந்த தவாலேருந்து சட்டியை எடுக்கக்கூடாது. அந்த 20 நிமிஷம் வரைக்கும் அந்த தவாலே இருக்கணும். அவ்வளோதான். இப்போ தம்முக்கு வச்சு வெஜிடபிள் குஷ்கா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த திறந்து பார்த்துடலாம் எப்படி இருக்கு அப்படின்னு. இந்த கரண்டியை எடுத்து இந்த மாதிரி எடுத்து போடும்போது நல்லா உதிரி உதிரியாக வருது பாருங்க. அப்படின்னா அது கரெக்டான பதத்தில் இது ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். இதை பார்த்துங்க, இதே பதத்தில் இருக்கணும். உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கு. நல்லா பாருங்க. இதில் கைஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்க வந்து அஜினமோட்டோ கலக்காம இதை செஞ்சு இருக்காங்க. ஏன்னா நிறைய இடங்கள்ல வந்து அஜினமோட்டோ கலக்குறாங்க டேஸ்ட்டுக்காக. ரெடியான இந்த வெஜிடபிள் குஷ்காவை இந்த மாதிரி ஒரு டேபிளில் வச்சுட்டு நல்லா மூடி வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு சில்வர் பேப்பரில் அந்த பவுல் அளவு எடுத்து கஸ்டமர் கேட்கும்போது போட்டு மடிச்சு கொடுக்கணும். அவர் எப்படி மடிக்கிறாரு அதையும் பாருங்க. இந்த வெஜிடபிள் குஷ்காவை நான் சாப்பிட்டு முதல்லயே வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கேன். அதோட வீடியோ லிங்க்கு நான் இதில் கொடுத்துட்றேன் டிஸ்கிரிப்ஷனில், அதை பாருங்கள். குஷ்கா வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூனோ இல்லை 2 ஸ்பூனோ ஊறுகாய் மாங்காய் தொக்கு வச்சு அதுக்கு மேலே கொஞ்சமாக வெங்காயம் வச்சு மடித்து பார்சல் பண்ணி விற்கிறாங்க. இது என்னென்ன விலை அப்படின்றதும் நான் அந்த ஃபுட் ரிவ்யூவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் காலையில் கடைக்கு ஒரு 6 மணிக்கு வந்து ப்ரிப்பரேஷன்லாம் முடிச்சு இந்த மாதிரி வெஜ் குஷ்காவை ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா காலையில் ஸ்கூலுக்கு போகிறவங்க, அப்புறம் வந்து காலேஜ் போகிறவங்க, ஆஃபீஸுக்கு கிளம்புறவங்க வந்து இந்த மாதிரி பார்சல் வாங்கிட்டு போயிடுவாங்க. ரொம்ப ஈஸியான செய்முறை இது. இதே மாதிரி வந்து நீங்கள் காலையில் 7 மணிலேருந்து ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வியாபாரம் முடிஞ்சிடும். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.